ரேடியாலஜிலேயே அட்வான்ஸ் சிஸ்டம் தான் டிஜிட்டல் ரேடியோகிராஃபி. டிஆர்ல எக்ஸ்போஸ் பண்ணின உடனே இமேஜ் இன்ஸ்டன்ட் ஆட்டு கம்ப்யூட்டர்ல வந்துடும். நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கிற இந்த டிஆர் சிஸ்டம் பத்தி பார்ப்போம். ஹாய், நான் தான் ரியாஸ். வாங்க வீடியோவை பார்ப்போம். மோஸ்ட் ரீசெண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி இன் ரேடியாலஜி இஸ் டிஆர் சிஸ்டம். ரேடியாலஜிலேயே மோஸ்ட் ரீசெண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் இந்த டிஜிட்டல் ரேடியோகிராஃபி. டிஜிட்டல் சென்சார் யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம். ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம்க்கு பதிலாட்டு டிஜிட்டல் சென்சாரை யூஸ் பண்ணுவாங்க. கேசட்லெஸ் சிஸ்டம். டிஆரில் கேசட் கிடையாது. டிஆரோட பிரின்சிபலை பற்றி பார்ப்போம். எக்ஸ்ரே சிக்னல் கேன் பி டிஜிட்டலைஸ்டு யூஸிங் டிடெக்டர். டிடெக்டர்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்ரே சிக்னல் வந்து டிஜிட்டலைஸ்ட் ஆகுது. X-ray falls on the detector, convert X-ray signal into electronic signal. X-ray வந்து டிடெக்டர்ல ஃபால் ஆன உடனே என்ன நடக்குது அப்படின்னா, எக்ஸ்ரே சிக்னல் வந்து எலக்ட்ரானிக் சிக்னலாட்டு கன்வெர்ட் ஆகுது. These electronic signal falls on TFT and converted into digital signal. இந்த எலக்ட்ரானிக் சிக்னல் வந்து TFTல ஃபால் ஆன உடனே டிஜிட்டல் சிக்னலாட்டு கன்வெர்ட் ஆகுது. TFT-னா என்ன? TFT-னா Thin Film Transistor. These digital signals are displayed as image on computer system. இந்த digital signals வந்து கம்ப்யூட்டர் சிக்னல்ல வந்து இமேஜ் ஆட்டு டிஸ்பிளே ஆகுது. டிஆருக்கு 5 காம்போனன்ட்ஸ் இருக்கு. எக்ஸ்ரே எக்யூப்மெண்ட், டிடெக்டர்ஸ், டிஎஃப்டி. டிஎஃப்டினா தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர். சிசிடினா சார்ஜ்டு கப்பிள் டிவைஸ். கம்ப்யூட்டர் சிஸ்டம். இந்த 5 காம்போனன்ட்ஸும் டிஆர்ல இருக்குது. எக்ஸ்ரே எக்யூப்மெண்ட். அண்ட் எக்ஸ்ரே மிஷின் சேம் அஸ் கன்வென்ஷனல் அண்ட் சிஆர் மிஷின் யூஸ்டு. கன்வென்ஷனல் அண்ட் சிஆர் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்ரே டியூபை தான் யூஸ் பண்ணுவோம். ஹை பவர் ஜெனரேட்டர் இஸ் யூஸ்டு. ஹை பவர் ஜெனரேட்டரை யூஸ் பண்ணணும். செகண்ட் வந்து டிடெக்டர். இந்த டிடெக்டர்ஸ் தான் டிஆர்லேயே மெயின் பார்ட். Main function of the detector is used to convert X-ray signal into electronical signal. டிடெக்டரோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு அப்படின்னா, இது எக்ஸ்ரே சிக்னலை வந்து எலக்ட்ரானிக் சிக்னலாட்டு கன்வெர்ட் பண்ணுது. டிடெக்டரில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. இன்டைரக்ட் டிடெக்ஷன் ஃப்ளாட் பேனல் சிஸ்டம், டைரக்ட் டிடெக்ஷன் ஃப்ளாட் பேனல் சிஸ்டம். இன்டைரக்ட் ஃப்ளாட் பேனல் சிஸ்டமை பற்றி பார்ப்போம். இன்டைரக்ட் சிஸ்டம் வந்து 2 ஸ்டெப் ப்ராசஸ் உண்டு. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ரேயை லைட்டாட்டு கன்வெர்ட் பண்ணுது. அடுத்த கன்வெர்ட் பண்ண லைட்டை வந்து எலக்ட்ரானிக்கல் சிக்னலாட்டு கன்வெர்ட் பண்ணுது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் சைண்டிலேஷன் பாஸ்பர் ஆர் அமார்ஃபஸ் சிலிக்கான் ஃபோட்டோடயோட். சைண்டிலேஷன் பாஸ்பரையும் அல்லது அமார்ஃபஸ் சிலிக்கான் ஃபோட்டோடயோடையும் டிஆரில் இருக்குது. சைண்டிலேஷன் கிறிஸ்டல் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, தேலியம் ஆக்டிவேட்டட் சீசியம் அயோடைட் ஆர் டெர்பியம் ஆக்டிவேட்டட் கடோலினியம் ஆக்சிசல்ஃபேட். இந்த 2 கிறிஸ்டலையும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, கன்வெர்ட்ஸ் எக்ஸ்ரே சிக்னல் இன்டு லைட். எக்ஸ்ரே சிக்னலை லைட் ஆட்டு கன்வெர்ட் பண்ணுது. சைண்டிலேஷன் கிறிஸ்டலோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இன்டென்சிஃபைங் ஸ்க்ரீன். கேசட்ல இன்டென்சிஃபைங் ஸ்க்ரீன் உண்டு. அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதோ அதே ஃபங்க்ஷனை தான் இந்த சைண்டிலேஷன் கிறிஸ்டல் வந்து பண்ணுது. ஃபோட்டோ டயோட் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அமார்ஃபஸ் சிலிக்கான். இட் கன்வெர்ட் லைட் இன்டு எலக்ட்ரானிக்கல் சிக்னல். அடுத்து செகண்ட் வந்து டைரக்ட் டிடெக்ஷன் ஃப்ளாட் பேனல் சிஸ்டம். திஸ் சிஸ்டம் கன்வெர்ட் ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ்ரே இன்டு எலக்ட்ரானிக் சிக்னல். இந்த சிஸ்டம் வந்து எக்ஸ்ரே சிக்னலை வந்து எலக்ட்ரானிக் சிக்னலாட்டு ஆட்டோமேட்டிக்கலாட்டு கன்வெர்ட் பண்ணுது. டைரக்ட் டிடெக்ஷனில் ஃபோட்டோ கண்டக்டிங் மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அமார்ஃபஸ் செலினியம் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இன்டைரக்ட்ல என்னத்தை பார்த்தோம்? அமார்ஃபஸ் சிலிக்கான் பார்த்தோம். இந்த டயக்ராம்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரே வந்து டிடெக்டர்ல வந்து ஃபால் ஆகுது. ஃபால் ஆன உடனே என்ன ஆகுது? இந்த டிடெக்டர் வந்து எலக்ட்ரானிக் சிக்னலாட்டு கன்வெர்ட் ஆகுது. அடுத்து வந்து தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர். தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர் வழியாட்டு டிஜிட்டல் சிக்னலாட்டு கன்வெர்ட் ஆகுது. எக்ஸ்ரே எக்யூப்மெண்ட், டிடெக்டர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். டிஎஃப்டினா தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர், சார்ஜ்டு கப்பிள் டிவைஸ், கம்ப்யூட்டர் சிஸ்டம் பற்றி அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.